வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வண்டலூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏதாவது அனிமல்ஸை மிஸ் பண்ணியிருந்தோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லங்கூர் தான் வந்து பார்க்க போகிறோம். லங்கூர் வந்து டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ லங்கூர் வந்து அங்கே இருக்குது, தொங்கிட்டுருக்கு. இங்கே நிறைய லங்கூர் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. கேமராலையும் சரியாக தெரியல. இங்கே வந்து 2 லங்கூர் தான் எனக்கு வந்து 3 லங்கூர் 4 லங்கூர் தெரியல. அதுதான் வந்து நல்லா வீடியோவில் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக் தான். ஸோ இந்த பீகாக்லேயும் வந்து சின்ன பீகாக்கும் பெரிய பீகாக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரிகிற பீகாக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி பீகாக் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். என் கணக்கே சரியாக தெரியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக பீகாக், குட்டி பீகாக் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே தான் அந்த லாஸ்ட்டில் வந்து குட்டி பீகாக் வந்து இருக்கும். ஆப்போசிட்டில் இல்லை, சைடில் இது இருக்குது பார்த்தீங்களா, குட்டி பீகாக். சைடில் குட்டி பீகாக் இருக்குது, ஒயிட் கலர் பீகாக். ஸோ இது எதுவுமே தோகையை வந்து விரிக்கலை. ஸோ இந்த ஜூவில் எனக்கு இந்த ஒயிட் பீகாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது இந்த உங்களுக்கு இந்த பீகாக் பின்னாடி ஒரு குட்டி பீகாக் அந்த வீடியோவில் தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பீகாக் வந்து பெரிய பீகாக் பின்னாடி வந்து இருக்கும். ஸோ எனக்கு இந்த குட்டி பீகாக் ரொம்ப பிடிக்கும், அது சொல்கிறதுக்கு அளவே இல்லை. இப்போ வந்து பெரிய பீகாக், அதாவது ப்ளூ கலர் பீகாக் பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலர் பீகாக்லேயே ப்ரௌன் கலரும் இருந்துச்சு. ஆனால் அந்த பீகாக் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பீகாக் பார்க்குற இடத்துல ஒரு டியர் கிட்டேயே வந்துடுச்சு. எல்லாம் அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பீகாக் பார்க்க வந்தாங்க. இப்போ டியரை வந்து தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கூட தொட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜூலேயும் வந்து பீகாக், அதாவது பீகாக் இல்லை, டியர்ஸ் தான் நிறைய இருந்துச்சு, அங்கங்கே இருந்துச்சு. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ பீகாக் வந்து வெளியில் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு டியரும் இருக்குது. இந்த டியர் பார்த்திங்களா எப்படி ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு? அது ஃபோர்ஸ் கொடுக்கல, அது பார்க்க சொல்ல நாங்கள் எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் ப்ரெசண்ட், ஏதோ வெள்ளை நிற கோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் ஹென்னு நினைக்கிறேன். ஸோ சில்வர் கலரில் ஹென்னு சொன்னாங்க, ஆனால் அது ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் கோல்டன் ஹென்னு. அப்புறம் பேர்ட்ஸ் இருக்குது. இந்த பேர்ட் செக்ஷனால நிறைய டியரும் இருந்துச்சு. இங்கே வந்து பேரட் இருக்குது. இங்கே பிளாக் கலர் கோல்டன் இங்கே ஒரு பேர்டு இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே வந்து ரெட் கலர் பேர்டு. இங்கே வந்து பேர்ட் செக்ஷனில் வந்து கம்மியாக தான் பேர்டு இருந்துச்சு. ஸோ ஒயிட் கலர் பேர்ட் தான் எனக்கு இதில் பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜூலேயே எனக்கு ஒயிட் கலர் திங்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஷார்ட் ஸ்பிரிட் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோழி. இது இல்லை இது வேறையா, ஆஃப்ரிக்கன்.
நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் பேர்டு செம்ம அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வீடியோவை உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒயிட் கலர் பேர்டு அங்கே பார்த்தோம்ல, ஸோ அதுலேயும் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருந்துச்சு. அதான் மிக்சடாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பேர்ட் செக்ஷன், அதாவது பெரிய பெரிய பேர்டில் இருக்கிற ஆஸ்ட்ரேஜ். ஸோ அதுதான் நினைக்கிறேன், ஆஸ்ட்ரேஜ் தான் இது. ஒயிட் கலர் ஆஸ்ட்ரேஜ், ப்ரௌன் வித் பிளாக் ஆஸ்ட்ரேஜ், அந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ரேஜ் இங்கே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இங்கே ஃபீட் பண்ணுறாங்க உள்ளே போய். அவங்க வந்து அங்கே ஏதோ சாப்பாடு அவங்களுக்கு போடுறாங்க, அதுவும் போய் சாப்பிடுது. ஸோ இது ஒரு லாங் வீடியோன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். இதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து பெரிய ஆஸ்ட்ரேஜ், இங்கே பெரிய கொக்கு ஒன்று உள்ளே இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரியல எனக்கு, இது என்ன அனிமல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2 கையில் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கோம் இந்த அனிமல். ஸோ அதை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 அனிமலுக்கு 2 பிடிச்சிட்டு வந்து 2 சிங்கம் வந்து சரியாகவே தெரியல இந்த வீடியோவில். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் பார்க்க முடியல, என் தங்கச்சி தான் வந்து எடுத்து கொடுத்தா இந்த ஃபோட்டோஸை. இங்கே தான் எங்கேயும் இருக்கான். அப்புறம் எங்கேயும் டியர் தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறமா பிக் ஸ்குரில் வந்து நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பேர் பார்த்தோம். பேர் வந்து நிறைய வீடியோஸ், அதாவது ரொம்ப லாங் வீடியோவாக நான் பேர் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேர் பார்க்குறது. எனக்கு பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பேர் 2 ஃபைட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் வீடியோவில் தெரியாமல். இதுக்கு போன வாட்டி நாங்கள் போக சொல்ல பேர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வீடியோ எடுத்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேர் வந்து நிற்கிது, எனக்கு தெரியும். இப்போ தான் நின்று கீழே படுத்துருச்சு. இங்கே வந்து கம்பி போட்டிருக்கிறதுனால பேர் வந்து சரியாக தெரியல. கம்பி வந்து தெரியுது சைடில். ஸோ சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னால். இப்போ வந்து லயன் வந்து ஒயிட் டைகரும் ஆரஞ்சு டைகரும் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இந்த ஒயிட் டைகர் வந்து யார் இது புதுசாக இருக்குது, எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் அப்படியும் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் அது வர சொல்ல போக சொல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு டைகர் 2 வந்து மாற்றி மாற்றி ஆப்போசிட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. தம்பி வந்து டியருக்கு கொடுக்க சொல்ல எடுத்த ஃபோட்டோஸ் இது. அதேமாரி என் தங்கச்சியும் கொடுக்க சொல்ல எடுத்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சீட்டா அது வந்து மேலே படுத்துட்ருக்கு.
பிக் சீட்டா ஸ்மால் சீட்டான்னு சொல்லி இருக்குது. ஸோ படுத்துட்டு இருந்துச்சு. எல்லாம் வந்து கத்துனாங்க. கம்பி தட்டினோடனே அது எழுந்து பார்த்துருச்சு யார் அது அப்படின்னு. எழுந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேர்ட் செக்ஷனில் தான் போகிறோம். சரி, இதை வந்து நிறைய கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா இதுவே லாங் வீடியோ தான். இதில் இந்த வீடியோவிலே வந்து பேரும் அப்புறம் வந்து இந்த பேர்ட்ஸ் பற்றி வீடியோ தான் நிறைய வந்து அதிகமாகவே இருக்கும். அதுதான் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒயிட் பேர்ட் தான் நிறைய இருந்துச்சு இங்கே. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ஜூலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்ட்டில் தான். ஸோ இந்த டர்ட்டில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லிசர்டு. ஸோ அந்த பாறைக்கு நடுவில் ஒரு லிசர்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருக்கிறதுலே அதான் பெரிய லிசர்டு. அப்புறம் இங்கே ஒரு சின்ன லிசர்டு இருக்குது. இங்கே குட்டி லிசர்ட்ஸ் 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்புறமா ஸ்னேக்கு, இந்த பைத்தான்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த அக்வேரியம்க்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்னேக் அக்வேரியம்க்கு. ஸோ இங்கே வந்து 3 பைத்தான் இருக்குது. பைத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளேயும் ஒன்று இருக்குது வியூவர்ஸ். அப்புறம் இங்கே வந்து தண்ணிக்குள்ளே ஒரே ஒரு பைத்தான் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்னேக் செக்ஷன். இந்தியன் ஸ்னேக்ஸ், ஆஃப்ரிக்கா ஸ்னேக்ஸ், அந்த மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்னேக் வந்து தலையை வெளியில் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த அக்வேரியம் போனால், அதாவது ஜூக்கு போனாலே ஸ்னேக் பார்க்கணும் தான் ஆர்வமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா ஸ்னேக் கலெக்ஷன்ஸே கம்மியாக தான் இருந்துச்சு, எல்லாம் செத்துருச்சு. இப்போ இந்த பாட்குள்ளே ஒன்று இருக்குது. மேலே வந்து கோபுரம் என்னன்னு தெரியல, மேலே ஒன்று தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த கேப்குள்ளே ஒரு பைத்தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அப்புறம் இங்கே ஒரு பிளாக் பைத்தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பைத்தான் இருக்குது. இங்கே வந்து 3 மேலே இருந்துச்சு, 3 4 இருந்துச்சு. எனக்கு போனதுலேயே இந்த பைத்தான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் பைத்தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பைத்தான். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா அதாவது வெளியில் இருக்கிறது தான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்தியன் பைத்தாவே பெருசாக தான் இருக்குது. லிசர்டு. அப்புறம் இது வந்து பால் ஸ்னேக்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு, எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு பைத்தான் தான். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஸ்னேக்.
கண்குத்தி பாம்பு அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதுல நிறைய இருந்துச்சு, கொச்சன்னு பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி. மரத்தோட மரமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்ணை டார்கெட் பண்ணி குத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்து 3 பைத்தான் இருக்குது, பெருசாக இருக்குது. இந்தியன் பைத்தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஆஃப்ரிக்கன் பைத்தான் தான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இந்த பைத்தான் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் லிசர்டு, இது ஆல்ரெடி வந்திருக்கும், திரும்பி வீடியோவில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நிறைய லிசர்ட்ஸ் தான் வரும். இது நார்மல் லிசர்ட்லேயே பெருசு. இது வந்து க்ரீன் லிசர்ட், ரெட் லிசர்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று லிசர்ட்னு சொல்லியிருப்பேன்ல, ஸ்னேக் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து அலிகேட்டர், லிசர்ட் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். இது ரெட் இக்லோனா கூட. இது கூட இங்கே ஒரு பெரிய கோப்ரா இருக்கும் அந்த கேப்பில், ஆனால் அது சரியாக தெரியாது. லைட் அடித்து கூட பார்த்துட்டோம், அது உள்ளே இருக்குது, அதனால் சரியாக தெரில. நெக்ஸ்ட்டு வந்து க்ரொக்கடைல் தான். ஸோ இருக்கிறதுலே பெரிய க்ரொக்கடைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள், அதான் இருக்கிறதுலே பெரிய க்ரொக்கடைல். போன வாட்டி சொல்ல இதோட பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் இறந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இருக்கிறதுலே இதுதான் வந்து பெரிய க்ரொக்கடைல். சுற்றி வந்துட்டு இருந்துச்சு, யார் இது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. இங்கேயும் ஒரு பெரிய க்ரொக்கடைல் வந்து இருக்கும், அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், கிளியராக பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஜூலே க்ரொக்கடைல் கூட அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இது க்ரொக்கடைல் ஏரியானே சொல்லலாம், ஏன்னா இங்கே நிறைய க்ரொக்கடைல்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரொக்கடைல் இருக்கும். நான் அங்கே சொன்னேன்ல, ஸோ அதேமாரி அதோட பெரிய க்ரொக்கடைல் 2 மிரர்லேயும் வந்து இது இருக்கும். இது வந்து பேக் சைடுனா ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பக்கம் இருக்கும். அங்கே ஒரு ஃபிஷ் கூட இருக்குது பாருங்கள், இதோ இவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஹெட்டு வந்து இங்கேருந்து அந்த ஆப்போசிட் வரையும் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் ஒரு க்ரொக்கடைல் தான். ஸோ இங்கே 2 க்ரொக்கடைல் இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எலிஃபண்ட் பாருங்கள். ஸோ ஷார்ட்டில் கூட என் தங்கச்சி எலிஃபண்ட்டில் ஏதோ ஒரு பாட்டு, ஓலக்கட்டை பாட்டுக்கு ஆடியிருப்பா. இதுக்கு ஓலக்கட்டை. அப்போது ரைனோசரஸ் வந்து, அப்புறமா இது ரைனோசரஸ். ஸோ நான் வந்து இதை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி தான் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 லீவ் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ஒயிட் டர்ட்டில். ஸோ இது வந்து ஃபிஷ். இதில் வந்து ஃபிஷ் நேம்ஸ்லாம் எனக்கு தெரியாது, சில ஃபிஷ் நேம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இது அழகாக இருக்குது, ஆனால் அது பேர் எனக்கு தெரியலை. அப்புறம் இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்.
இது வந்து ஈல் ஃபிஷ் தான் நினைக்கிறேன். ஈல் ஃபிஷ் தான். ஆமாம், ஈல் ஃபிஷ் தான். அப்புறம் இதில் ஃபிஷ்ஷஸே காணும். இருக்குது. ஸோ அது வந்து கண்ணுக்கு தெரியல. இந்த ஃபிஷ்ஷோடைய நேம் கூட எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து ஈல் எல்லோ கிளப்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு. அப்புறம் ஒயிட் ஷார்க். இது நேம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. இது வந்து க்ளீனர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட பேர் கிடையாது. இது வேறு பேர் இதுக்கு, ஆனால் இது பேர் க்ளீனர் ஃபிஷ் தான். பாருங்கள், எல்லாம் செவுத்தில் ஒட்டி இருக்குது, பெருசு சின்னதுன்னு. இது வந்து அந்த ஜேர்ம்ஸை சாப்பிட்டு தான் வாழும். அந்த மிரரில் இருக்கிறது ஜேம்ஸ் எல்லாம். இது வந்து ஃபிஷ் டேங்க்கில் விட்டால் சுத்தமாக இருக்கும். ஃபிஷ் டேங்க்கு பாசி பிடிக்காது. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் நேம்லாம் எனக்கு தெரியாது. கிளாஸ் ஃபிஷ், அப்புறமா வந்து பிரானா, ஒயிட் பிரானா அண்ட் ராம பிரானா வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஒயிட் பிரானா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறமா வந்து இது என்னன்னு தெரியல, என்ன இருக்குது உள்ள கப்பீஸ் வந்து அதில் இருக்குது, அதனால் சரியாக தெரியல. ஜாப்பனீஸ் ஃபிஷ், அப்புறம் பிளாக் ஷார்க், ஸ்மால் பிளாக் ஷார்க் ஹிப்போ அப்படின்னு பேர் இருக்குது. அப்புறம் பேரிக்கல் ஃபிஷ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் நேம் தெரியல. ஈல் ஃபிஷ் தான் நினைக்கிறேன். ஈல் ஃபிஷ் தானே இது. பாருங்கள், சூப்பர் மேனில் இருக்கா. நைனோடைல்னு ஏதோ ஒரு ஃபிஷ். அது ரெயின்போ ஃபிஷ், கரா ஃபிஷ், சில்வர் அக்கியர். எனக்கு இந்த பேர்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. கிளாஸ் ஃபிஷ், பிக் கிளாஸ் ஃபிஷ். அங்கே வந்து ஜாயிண்ட் கிளாஸ் ஃபிஷ். இது ஜாப்பனீஸ் ஜாயிண்ட் பிளாக் ஒயிட் ஃபிஷ், ஒயிட் கிளாஸ் ஃபிஷ், ஷார்க்கு. இது பேர் எனக்கு சரியாக தெரியல. இதுக்கெல்லாம் நேமே சொல்லலை, எனக்கு தெரியாது. ஸோ அக்வேரியம் விட்டு வெளியில் வந்தாச்சு. வந்து உடனே 2 எலிஃபெண்ட் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஸ்குரில் மங்கி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கையில் வந்து எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டுது. சரின்ட்டு நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தா வாங்கவே மாட்டுது, அப்படி இப்படின்னு ஓடுது. நிறைய பேர் நீட்டினாங்களா, யார்கிட்ட வாங்கியிருந்தேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அந்த மங்கிக்கு. நான் கொடுக்குறேன் பாருங்கள், அது சாப்பிடவே மாட்டுது. சாப்பிடவே இல்லை, அதோட தூக்கி போட்டேன். கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டேன்னா கரெக்டாக பிடிச்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொடுத்தா வாங்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டு ஜூம் முடிச்சுட்டு வெளியில் வர சொல்ல இந்த இதெல்லாம் இருக்காங்க. ஸோ குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு இந்த லாஸ்ட்டில் இதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய கலெக்ஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கிளியராகவே தெரில, எப்படி சொல்வேன்னு சொல்லலாம். கிளியராக தெரியல, நான் நல்லா எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, விடுங்க. பெரிய பட்டர்ஃப்ளை இருக்கிறதுலே இது தான் அங்கே மிடில் இருக்குது. அப்புறம் இது லாஸ்ட்டு. அப்புறம் இங்கே நிறைய ஆல்பம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆல்பம்ஸ் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஒரு லாங் வீடியோ தான். பாய்.